சன்மார்க்க உறவுகளே, இன்று இறைவன் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அழகு பார்த்திருக்கின்றார்கள். இந்த தீபம் அறக்கட்டளையினுடைய 29வது ஆண்டு விழா. எண்ணற்ற சங்கங்கள் தமிழ்நாட்டில் இருந்த போதும் தனித்தன்மை வாய்ந்த ஒரு சங்கம். இந்த சங்கத்தை போல வேறு எங்கும் நடைபெறுமா என்பென்றால் ஐயம்தான். ஏனெனில் ஒரு சங்கம் ஒரு வேலை செய்வது திறம்பட செய்வார்கள். ஆனால் இந்த சங்கம் பசி ஆற்றுவித்தல், அது மட்டுமல்லாமல் ஏழை எளிய குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளை தத்தெடுத்து அவர்களுக்கு வேண்டிய கல்வித்தொகை முழுவதும் செலுத்தி அந்த ஏழை குழந்தைகளை படிப்பை உயர்த்தி விடுவது பெரிய குறிக்கோளாக கொண்டுள்ள ஒரு அருமையான இந்த சங்கம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இடமும் சென்று தேடி தேடி அங்கங்கே உணவு கொடுத்து கொண்டிருந்த ஒரு அருமையான இந்த சங்கம் நமது சென்னையிலே அமைந்துள்ளது பெரிய பேராக கருதுகிறோம். இந்த சங்கத்திற்கு பெரும் துணையாக அவர் திரு பாலா ஐயா அவர்களுக்கு பெரும் துணையாக அவர்கள் துணையார் கிடைத்துள்ளார். இந்த இடம் வாங்குவதற்கு அவருடைய துணையாருடைய பங்கு பெரும் பங்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இல்லால் அமைந்தது அவருக்கு ஒரு பெரிய பேரு. எல்லாம் சிறப்பாக செயல்படும் என்றால் வீட்டினுடைய துறவியாளருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அந்த பெரிய பேரை ஐயா பெற்றார். அதன் பிறகு இங்கு நடப்பதெல்லாம் நாம் எண்ணியபடி எமக்கண்ணும் ஜோதி என்பது போல நல்ல அவர்களுடைய எண்ணங்கள் அவருக்கு கூட்டியிருக்கின்றது. இந்த ஜோதி மாமலை அங்கெல்லாம் கூட சென்று அங்கு இடம் வாங்கி அங்கு ஏழை எளியவர்களுக்கு குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தந்து உலகெங்கும் இந்த சன்மார்க்க கருத்துக்களை பரப்புவது அவருடைய பெரும் முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த முயற்சிக்கு நாம் எல்லாருக்கும் துணை நின்று நம்மளால் முடிந்த இந்த உதவியை நாம் கண்டிப்பாக செய்வோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ சங்கங்கள் பிரித்தெல்லாம் கிடைக்கின்றது. ஐயா அதை நினைச்சாதான் கூட இப்போ ஐயா சொன்னாரை போல ஒரு வருத்தமாக இருக்கிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு குடையின் கீழ் இந்த சங்கங்கள் இருந்தால் இதை பெரிய சாதனை செய்ய ஏதுவாக இருக்கணும். இந்த சங்கம் எல்லா சங்கத்திற்கும் ஒரு முன்னோடியாக எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. எக்காரணத்தை கொண்டும் நாம் இந்த சங்கத்தை மேலும் மேலும் வலுப்படுத்த செய்ய வேண்டும். நாம் அனைத்து தமிழ்நாடு சங்கங்களும் இந்த சங்கம் தீபம் ட்ரஸ்ட் மட்டும் உரிமையானதல்ல, இது நம்மளுடைய சங்கம். எத்தனையோ பெரியவர்கள் சான்றோர்கள் ஐயா சொன்னார். திருவிக்கான நகரை அந்த அம்மையார் எல்லாம் கூட இப்ப பாபு ஐயா இருக்காரு. அவரும் நிறைய சங்கங்களை அங்கங்க உருவாக்கி இந்த சன்மார்க்க சங்கம் வளர்க்க வேண்டும் என்று பெரும் பாடுபட்டுகின்றார். ஒரு ஆளாக ஐயா சாது மகாதேவன் ஐயா அவர்கள் அரும் பாடுபட்டு இரவும் பகலுமாக 60 அடி உயரத்திலே ஒரு சிலையை வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றார்கள். அவர் பெரிய வசதி படுத்தவர்கள் அல்ல, ஆனால் நம்பிக்கை உரிய மனிதர். நல்ல திறம்பட எல்லா சகலகலா வளவன் எல்லாத்திலும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு பெரிய மாமனிதர். அவர்கள் எல்லாம் எண்ணம் ஈடேற வேண்டும். அவர்கள் பல சன்மார்க்க குடும்பங்கள் இப்போது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு யார் என்று காரணம் இந்த சன்மார்க்க சான்றோர்களும் பெரியோர்களும் தான். நீங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கும் சன்மார்க்க கருத்துக்களை பரப்ப வேண்டும். சன்மார்க்கம் உலகத்துக்கும் பரப்ப இருக்க வேண்டும். எல்லோரும் புறாத்த விட்டு அகவினத்தார் இருந்து புறவினத்தார் இருந்து அகவினத்தாராக மாற்றி நாம் அனைவரும் இதை கண்கூடாக உயர்த்தி காமிக்க வேண்டும். நமக்கு கிடைத்த பெரிய பேரே இந்த சங்கங்கள் தான். இந்த சங்கம் எவ்வளவு முயற்சி எடுத்து அன்றும் பகலுமாக இந்த சங்கத்தில் உழைத்திருப்பார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியையும் அவரும் அவர் குடும்பமும் எல்லா வளமும் நலமும் பெற்று நாம் அவர்கள் வாழ்க வாழ்க என வாயார வாழ்த்துவோம். அவருக்கே ஒரு தனி சிறப்பு, அந்த மரியாதை, அவருடைய அன்பு. எல்லா இடத்திலையும் பணிவுனா என்னன்றத ஐயா அவர்கிட்ட தான் கத்துக்கலாம். அப்ப எவ்வளவோ வசதிகள் வாய்ப்புகள் வந்தாலும் அவர்களுக்கு அந்த பணிவை விட்டு தருவதில்லை. அதனால் அவர் உயர்ந்திருக்கின்றார். அவரும் அவர் குடும்பமும் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து பேரும் புகழுடன் வாழ்ந்து
வந்து இப்படி இந்த சங்கங்களை மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.